அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவில் அமராதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நிலம் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். நீரோடை அருகின் மரமாவார், நீரோடை அருகின் மரமாவார். பருவத்தில் பயன் தரும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். பொல்லார் காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார், நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? லூக்கா
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தை ஆபிரகாமை, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும், ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலங்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கு செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, அடிக்கடி கேட்கப்பட்ட வாசிக்கப்பட்ட ஒரு பகுதி லாசர் ஏழை கதை. 2 மனிதர்களை இந்த வாசகத்திலே சந்திக்கிறோம். ஒருவர் தன் கிண்ணத்தை விலையுயர்ந்த தண்ணீரால் நிரப்பியிருக்கிறாள். ஒருவேளை விலையுயர்ந்த மதுவினால் நிரப்பியிருப்பாரோ என தோன்றுகிறது. ஏனெனில் அவர் பணக்காரர், செல்வந்தர். மற்றவர் பெயர் லாசர். இவர் வறுமையின் மையத்தில் நசுங்கி கசங்கியதால் தனது கிண்ணத்தை அவர் தண்ணீரால் நிறைத்தார். இவர் தன்னுடைய கண்ணீரால் செந்நீராலும் நிரப்பியிருந்தார். தன் துன்ப கிண்ணத்தை தினமும் பருகி இயேசுவின் பாடுகளின் கிண்ணத்தில் தனக்கென ஒரு பங்கும் வைத்துக் கொண்டார். இந்த ஒரு சூழல் இன்றைக்கு சமூகத்தில் உண்டா இல்லையா என்று நாம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பணக்காரனாய் கொண்டே இருக்கிறான், சந்தோஷ மிகுதினால் இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஏழை ஆகிக்கொண்டே இருக்கிறான். இதற்கிடையில் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள், போடுகிற திட்டங்கள், வாங்குகிற பொருட்கள், தின்னுகிற உணவுகள், உடுக்கிற உடைகள் எப்படிப்பட்டதாக சென்று கொண்டிருக்கிறது. அடிப்படையிலே இதில் யாரும் தவறு செய்யதில்லை. அவன் பாட்டு குடிக்கிறான், சாப்பிட்றான். இவன் ஏழை, வசதி இல்லை, உட்கார்ந்துருக்கிறான், அவ்வளோதானே. இதில் குற்றம் அல்லது தவறு என கண்டால் கண்டுகொள்ளாமை. ஏழ்மை நிலையில் வாடுகின்றவர்களை வசதியானவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்கள் இந்த தவக்காலத்திலே மனமாறிக்கொள்ளுங்கள் என்றுதான் இந்த இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் நற்பேறு பெற்றவர்கள் என்று திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. இது மக்களை மகிழ்விக்கின்ற வகையிலே இயேசு எடுத்துக்கூடிய புனைவுகள் அல்ல. இறையாட்சி எப்படிப்பட்டது என்பதை பற்றி இயேசு அறிவிக்கிறார். செல்வரும் லாசரும் என்னும் கதை. செல்வத்தால் வருகின்ற கேடுகள் பற்றியும் குறிப்பிடுகிறார். செல்வர் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்து கொண்டு நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார். ஆனால் அவருடைய வாயில் அருகே விழுந்து கிடந்த ஏழை லாசரையோ பசியால் வாடினார். பணக்காரனுக்கு பேர் சொல்லலை, ஆனால் ஏழைகளுக்கு பேர் இங்கே சொல்லியிருக்காங்க. பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கடவுளுடைய பார்வை யார் பக்கம் அதிகமாக இருக்கும். இந்த ஏழை தன்னுடைய உடலை மறைக்க கூட உடை இல்லை, ஆனால் அவனுக்கு நிறைய கிலோ கணக்கில் துணி அவனுக்கு உடை. உடல் முழுவதும் அவன் ஸ்ப்ரே அடிச்சிருப்பான். இவன் உடல் முழுவதும் புண்ணாக இருந்தது. லாசர் என்னும் ஏழை தன் வீட்டில் வாயில் அருகே கிடந்தார். அவர் கட்டில் கிடந்தார், இவர் வாயிலில் கிடந்தார்.
அவருடைய எண்ணமெல்லாம் அவருடைய நலம் பற்றி இருந்ததை தவிர அந்த ஏழையை பற்றி அவர் சிறிதும் கவலைப்பட்டதே இல்லை. அதுதான் தவறு. அவருடைய பசி ஆற்றிட சிறு அப்பந்துண்டு கூட குடிக்கவில்லையே, அதுதான் தவறு. அவர் பணக்காரராக இருப்பது தவறு கிடையாது, அது தவறுன்னு சொல்ல முடியாது. இது நம்மிடையே செல்வர்களும் உண்டு, லாசர்களும் உண்டு. அன்றுபோல் இன்னும் செல்வ கொழுப்பிலே உழல்வோர் பலர் ஏழைகளின் நிலைமைகளை கண்டுகொள்ளாமல் மறக்கிறார்கள். இப்போ ஏழைகளை கண்டுகொண்டாலே நமக்கு பிரச்சனை தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்வோம், துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம். அதுதான் இறையாட்சின்னு சொல்கிறோம். ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பதற்கு நாங்கள் பொறுப்பே இல்லை என்று கைகழுவோரும் உண்டு. எங்கள் பங்குல ஏழைகளை இல்லை என்று சொல்றவங்களை பார்த்து என்ன சொல்றது? ஏழைகளை இல்லைன்னு சொல்றேன், ஆனால் 10,000 2,000 5,000 வரி போடுறேன். ஏதோ ஒரு கோயில் கட்டவோ இல்லை குடிசைடி கட்டவோ ஸ்கூல் கட்டவோ 5,000 வரியை போடுறேன். கொடுக்கலன்னா அவனை ஊரை விட்டு வெளியே வைக்கிறேன். இப்போ ஏழைகளை கொடுக்க முடியலன்னா ஏற்றுக்கொள்ளணும்ல நம்ம திருச்சபையில்? அதுவும் இல்லையே. நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை என்னும் சொற்களை நாம் தீர்ப்பு நாளில் கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால் இப்போது நம்மை சூழ்ந்திருப்போரில் குறிப்பாக இல்லாத ஏழை மக்களில் இயேசுவை காண நாம் முயற்சி எடுக்க வேண்டும். தவறினால் பாதாளத்தில் செல்வர் அனுபவித்த துன்பம் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறேன். இறையாட்சியில் பங்கேற்க விளைவோர் அன்பு கட்டளை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்வதை பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லுகிறோம். வாய்ப்புகள் வரும்போது வகைப்படுத்தாதவன் முட்டாள். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பது அறிவீனம். அதைவிட கிடைத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்துவது மிகப்பெரிய குற்றம். தண்டனைக்கு நாம் ஆளாக்கப்படக்கூடும். நம்மிலே பலருடைய நிலை இதுதான். நமது வருமானத்தில் 1% ஏழை மாணவ மாணவியரின் கல்விக்காக கொடுக்க தயாராக தவக்காலத்தில் 15 கோயிலுக்கு போகிறோம்ல எவ்வளோ ரூபாய் ஆகும்? அதில் கொஞ்சம் போலியாவது ஏழைகளுக்கு கல்விகளுக்காக கொடுப்போமே. உள்ளத்தில் மனமாற்றம் பெறுவோம். தவக்காலம் அதற்குரிய காலம். ஆமேன். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் வாழ்ந்திடவும், எங்களுக்கு தருகின்ற வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திடவும், வறுமையில் வாடுகின்ற ஏழைகளை கண்டு நாங்கள் நெஞ்சம் உருகி பாசத்தோடு உரிமையோடும் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திட மனத்தையும் எங்கள் யாவருக்கும் தாரும். அப்பொழுது அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து எங்கள் மடியில் போடுவீர்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
கரைகள் போக்கும் குணமும் தாருமே. தையாரோ தையர தையாரோ, தையாரோ தையர தையாரோ, தையாரோ தையர தையாரோ, தையாரோ தையர தையாரோ. வாழ்வை வாட்டும் நோய்கள் வருட்டும் சுமையாய் தெரியதே, மனதை வருடும் பயங்களே நம்பிக்கை இழக்கச் செய்தே. வாழ்வை வாட்டும் நோய்கள் வருட்டும் சுமையாய் தெரியதே, மனதை வருடும் பயங்களே நம்பிக்கை இழக்கச் செய்தே. உம் அருள் தாருமே, எமை நிறைவாக்குமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. உம் அருள் தாருமே, எமை நிறைவாக்குமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே. அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே. அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணமும் தாருமே. மகிழ்வாக வாழ்வை தந்தாய், நிலை வாழ்வை தேடச் சொன்னாய், சமநிலையில் வாழச் சொன்னாய், பொதுவாக பேணச் சொன்னாய். மகிழ்வாக வாழ்வை தந்தாய், நிலை வாழ்வை தேடச் சொன்னாய், சமநிலையில் வாழச் சொன்னாய், பொதுவாக பேணச் சொன்னாய். அந்த நிலை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே. அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே. அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணமும் தாருமே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணமும் தாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.